இந்த இடத்துல திகிலா இருக்கும், பயந்துராதீங்க. யாரு இந்த செந்தில் சொல்வார்ல அது மாதிரி திகிலா இருக்கும், பயந்துராதீங்க. ஏன்னா பாஜகவுடைய வருத்தம் 300 தொடு நினைச்சமே, 370 தொடு நினைச்சமே, 300 தொட்டிருக்கமே அப்படின்றது வருத்தம். ஆனா அவன் வெற்றி பெறலன்றான் கிடையாது. ஆனா இவன் எதுக்கு கொண்டாடுறான்னு புரியவே இல்லை. யாரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வந்து எதுக்கு கொண்டாடுறான்னு இன்னும் புரியவே கிடையாது. ஏன்னு சொல்றீங்க? அந்த கேள்வியை எந்த பத்திரிகையும் கேட்கவே நினைக்கிறேன். அவர் வாட்டில் கொண்டாடிட்டு போயிட்டாப்ல. பாஜக போட்டியிட்டது 441 இடங்கள்ல, இந்தியா முழுவதும் பாஜக போட்டியிட்டது 441 இடங்கள்ல. இதுல 240 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 240 இடங்கள்ல வெற்றி பெறாங்கன்னா சுமார் தாம் போட்டியிட்ட தொகுதிகளில் 155% மேலான இடங்கள்ல வெற்றி பெறாங்க. 441 இடங்களை போட்டிட்டு 240க்கு மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறாங்க. ஆனா இந்த காங்கிரஸ் இருக்கு பாருங்க, அந்த கதையை கேளுங்க. அது எப்படின்னா, நாடு முழுவதும் இந்த ஆளுங்க போட்டிட்டது 328 சீட்டு. எப்படி 328 சீட்டு வெற்றி பெற்றது எவ்வளவு நினைக்கிறீங்க? 98 சீட்டு. எவ்வளவு? 98 சீட்டு. 328ல போட்டி போட்டீங்க, வெற்றி பெற்றது எவ்வளவு? 150 கூட கிடையாது, 120 கூட கிடையாது, 98ல தான் வெற்றி பெற்றிருக்க. அப்ப உன்னுடைய வெற்றி சதவீதம் என்ன? 30. அதான் சொல்றேன், 30 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கியே, நீ எப்படி சந்தோஷப்படுற? இந்த ஒரு படத்துல இந்த செந்தில் பேசுவாப்ல, ஆனே நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுனே, நான் 8வது பாஸ்னே, அந்த மாதிரி மனநலம் சரியில்லாம பேசக்கூடாது. யாரு? பீட்டர் போர்டு சொல்றேன். நீ போட்டிட்ட தொகுதி என்ன, நீ வெற்றி பெற்ற தொகுதி என்ன, உன் வெற்றியோட சதவீதம் என்ன, ஏதாவது ஒன்று பேசுறியா? ஏதோ அர்த்தத்தோட பேசுறியா? டேட்டா எடுத்துவா, நான் பேசுறேன். அதோட இன்னொன்னு சொல்லவா, மக்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அது என்ன அப்படின்னா, 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக அறிவிக்கப்பட்டு முதல் தேர்தல் சந்திக்கும் போது 460 இடங்கள்ல பாஜக போட்டியிடும் நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் நாடு முழுவதும் 460க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. எப்படி 460க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. இவங்க 420 போன்ற இடங்கள்ல போட்டிட்டாங்க வச்சுக்கோங்க. இவங்க இப்ப எவ்வளவு இடத்துல போட்டிடுறாங்க? 440க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போட்டிடுறாங்க. யாரு? பாஜக. அப்ப கூடுதலான சீட்ல தான் போட்டியிட முயற்சி பண்றாங்க பாஜக. கட்சி வளருது. ஆனா இந்த கட்சியை கேளுங்க, யாரு? காங்கிரஸ். 2014 460 சீட்ல போட்டிட்டே, இன்னைக்கு எவ்வளவு சீட்ல போட்டிடுற? 328 சீட்டு. 150 சீட்டு உன்கிட்ட போயிருச்சு ஆல்ரெடி. அந்த லட்சத்துல கட்சி நடத்திருக்கே, அதுக்கு எனக்கே வருத்தப்படுறீங்க. கட்சி தேஞ்சு தரைக்கு தம்பியா போயிருக்குது. அதை பத்தி உனக்கு அக்கறை கிடையாது. யாரு? இங்க இருக்கிற பீட்டர் போர்டு போடுறவங்களுக்கு நேரா போய் நரேந்திர மோடி உங்களுக்கு இருக்கு. எனவே சொல்றேன், வச்சிருக்கிறது 99 சீட்டு. இந்த 99 வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை. எக்ஸ்ட்ரா தேவை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு 170 சீட் தேவை. 170 சீட்டுக்கு எங்க போவ? அந்த கூட்டணின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த கூட்டணி பெரிய காமெடி. ஏன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு சொம்போடு எடுத்துக்கோங்க. அதுல உங்களால 10 நண்டு போட முடியாது தெரியல, ஒரு 20 நண்டு போடுங்க. 33 நண்டு போடு. கரெக்டா 33 நண்டு உள்ள இருக்கு நினைக்கிற, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டணி அப்படி. ஏன்னு கேளுங்க. ஏன்னா இதுல முதலாவது திரிணாமுல் காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ் உருவானது எதுக்கு? காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு. காங்கிரஸோட எக்காரணத்து கொண்டு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்ல பெரிய எலியும் பூனையும். அதோட ரொம்ப முக்கியம், நீ 4 பேரை கொண்டையா, நான் 10 பேரை கொள்வேன். எப்படி? கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸும் ஆட்சி நடத்துற லட்சணமே வெஸ்ட் பெங்கால் அப்படிதான். இங்கிட்டு காங்கிரஸ், இங்கிட்டு கம்யூனிஸ்ட், இந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ், இது 3 ஒரே கூட்டணி. கேட்க எவ்வளவு காமெடியா இருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கேரளால சண்டை விடுவாங்க. 3 கட்சி தான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து வரைக்கும் அதுனா கெஜ்ரிவால் இருக்கார்ல, ஏன்டா உங்களை டெல்லியில அவர் சேர்த்துக்கல, ஒட்டுமொத்த 7 நின்றாப்ல 7 வலிச்சுட்டு போயிடுச்சு பாஜக. மிச்சம் இருக்கிறது பஞ்சாப், அதுல ஒரு 4 சீட் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க. இந்த பஞ்சாப் கதை கேளுங்க. பஞ்சாப்ல இந்த கெஜ்ரிவால் யாருக்கு எதிராக எந்த கட்சியை அழிச்சு இல்ல அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு கேளுங்க. எதை? காங்கிரஸ். அங்க கெஜ்ரிவால் வர்சஸ் காங்கிரஸ் தான் இருக்குது. இதுக்கு பெரிய ரவுடி கட்சியான சிரோமணி அகாலிதள் ஒரு சீட் தான் வச்சிருக்கு. எனவே திமுக அதிமுக ஒரே கூட்டணியில இருந்து அப்படி இருக்கும். அந்த கதை தான் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இருக்கிறது. எது? பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அங்க சீட்டு குறைஞ்சிச்சு. அதனாலதான் டெல்லியில எல்லாமே போச்சு. எதுக்கு? கெஜ்ரிவாலுக்கு. இவரையும் கூட்டணியில சேர்த்து வச்சுக்கிட்டு காங்கிரஸ் சொல்லுது இது ஒரு கூட்டணி. அதுக்கு அடுத்து கேளுங்க, மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல அந்த ஆட்சியை எந்த அளவுக்கு காலை பிடிச்சி இழுத்து தெரிஞ்சது வச்சுக்கவே. யாருன்னா கம்யூனிஸ்ட் தான். அதை நடத்த விட மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க, அது சாக விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி வச்சுக்கவே. அந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கிறீங்க? நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு 60க்கும் மேற்பட்ட சீட் அப்ப இருந்துச்சு. இப்ப இருக்கிறது 5 சீட்டு. 2 கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டினாலும் 6 சீட்டு. அவன் மதுரையில் உட்கார்ந்து யாரு? மதுரையில் உட்கார்ந்து புது கணக்கு போட்டுருக்கான். உனக்கு இருக்கிறது 6 சீட்டு. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தெரியாம பாரு, பக்கம் சிரிச்சு இருந்த அருணன் ஒரு ஆளு, அந்த ஆளை பிடிக்க. அந்த ஆளை பிடிச்சி நீ எவ்வளவு போட்டிட்ட, நீ எவ்வளவு போட்டிட்ட முடிக்கல. 52 இடங்கள்ல போட்டிட்ட. சரி, எவ்வளவு வெற்றி பெற்ற? 4 இடத்துல. 52 இடத்துல போட்டிட்டு 4 இடத்துல வெற்றி பெற்றிருக்கே. நீ நரேந்திர மோடியை பத்தி பேசலாமா? நீ சொல்லு. சரி, அவங்க பேசக்கூடாது, இந்தியன் கம்யூனிஸ்ட் பேசலாமா? அப்படின்னா 30 இடத்துல போட்டிட்டு 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கான். 2 இடத்துல. இவனும் பேசலாமா? இவனுக்கு பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எனவே கூட்டணியை பத்தி மற்றவங்க கூட்டணியை பத்தி ஏதாவது பேசலாம். இந்த 2 பேருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேசுறதுக்கே அருகதை கிடையாது. இதுக்கப்புறம் டிஎம்கே 22+8 30 சீட் அவங்க கூட்டணியில் இருக்கிறத சொல்றேன். 22+8 30 திருமாவளவன் மதிமுக எல்லாம் சேர்ந்து 30.
இவங்க உறுதியா ஒத்துழைப்பாங்க. அவங்க ஒத்துழைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா மாசம் இல்லாட்டி வருஷம் ஒரு 3000 கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா திமுக வருவான், நிச்சயம் வருவான். அவனாலதான் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துக்கு பெரிய லெவலில் கெட்ட பேர் வந்துச்சு. அந்த ஆட்சி காலத்துல நிலக்கரி ஊழல இருந்து 2G வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தவன் யாரு? இந்த திமுக. எனவே இவங்கனாலதான் அந்த காங்கிரஸ் அழிஞ்சே போச்சு. காங்கிரஸ் அழிஞ்சு போனதுக்கு முக்கிய காரணம் இந்த அட்டை பூச்சை ஒட்ட வச்சது. மன்மோகன் சிங் இது ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சி அது ஒண்ணுமா ஆக்கிருச்சு. இந்த அறிவு வராம காங்கிரஸ் சுத்தி தீரான். அவங்க உருவாக்குன ஊழல்னாலதான் நம்ம கட்சியை கவுந்துச்சு. அவங்க போட்ட ஓட்டையில தான் நம்ம கப்பலை மூழ்குச்சு. அப்படின்ற புத்தி வேணுமானாமா? இவனை கொண்டு போய் நீ திரும்ப ஆட்சி செஞ்சுக்கவேன் ஒரு ஓட்ட போட மாட்டேன், 9 ஓட்ட போடுவான். ஏன்னு கேளு, ஏன்னா கடந்த 15 வருஷம் மத்திய அமைச்சரவை பங்கேற்கவே இல்லை. இவங்க உட்கார வச்சுக்கவேன் பார்லிமெண்ட்ல சமோசா போட்டல திருட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சியில சேர்த்து வச்சுக்க 33 கட்சி இருக்கு. அதாவது இந்தியா முழுவதும் எவேவேல அந்த புக்கட்டு பாஜக வாங்கி கட்டினானோ அவங்க ஒன்னு சேர்ந்து கூட்டணி சொல்லிட்டாங்க. எனவே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிக்கிறது பெரிய விஷயம். அதுல சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு வச்சு 12 சீட்டு கொடுக்குற ஒரு ஆள்கிட்ட நீங்க பிரதமர் ஆவர்னு சொல்லுவாராம். அதுக்கு இவங்க எல்லாம் ஒத்து போவாங்களாம். எப்படி? இவங்க எல்லாம் ஒத்து போவாங்களாம். 200 சீட்டு இருந்தாலே அவனை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. அந்த ஆள் 12 சீட்டோட பிரதமர் ஆக்கணும்னு வச்சுக்கவேன் என்ன மாதிரி ஆட்சி நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல் இந்த ஆட்சி அமைகிறது பெரிய கற்பனை. அது சந்திரபாபு நாயுடு தூக்கி பிரதமர் நினைச்ச பாரு. அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா மூளை வேலை பார்க்க ஆரம்பிச்சு வச்சுக்கவேன். பீட்டர் அல்போன்ஸ் போடுறோம் சொல்றேன், தயவுசெய்து நல்ல மருத்துவமனை அணுகுங்க.